நான் இந்தியா வரும்போது நெறைய விஷயம் யோசிச்சுட்டு வந்தேங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற ரெஸ்டாரண்ட் எல்லாம் ட்ரை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் பிளேஸஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னு. பட் ஆனா டைம் எப்படி ஓடுதுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா பிஸியா போயிட்டுருக்கு. அதனால ஒண்ணும் பண்ணவே முடியலன்னு நான் நெனச்சுட்டு வந்ததெல்லாம். அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போலாம் சின்ன சின்னதா ஷாப்பிங் தான் போயிட்டுருந்தேன். அன்னைக்கும் கிட்ஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது எங்கேயாவது போணும் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்தோனே ஷாப்பிங்னா கடுப்பாயிருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபன் எக்ஸ்ட்ரீம் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். போற வழியில ஒரு சின்ன ஸ்டாப் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜூடியோக்குள்ள தான் கூட்டிட்டு போயிருந்தேன். நான் ஜூடியோல ஷாப் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளா இருந்தது. ஸோ, அதனால இங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கிறனால. கொஞ்சம் குர்தாஸு, அப்புறம் பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன். கீழ வந்து அந்த எம்ப்ராய்டரி வர மாரி பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அடுத்தது ஃபன் எக்ஸ்ட்ரீம் தான் உங்கள கூட்டிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மழை சீசனா இருக்கனால எப்போ மழை வருது, எப்போ வெயில்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மாத்தி மாத்தி வந்துட்டுருக்கு. ஸோ, நான் வந்து கிடைக்கிற கேப்லலாம் அவங்கள இந்த மாரி எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபன் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி விளையாடலாம். அதுக்கு மேல அங்க போர் தான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பெருசா கேம்ஸ் எதுவும் இல்ல. கொஞ்சம் ப்ரைஸியாவும் தான் இருந்தது. பட் ட்ராம்பலின் பார்க் வந்து ஓகே. நெறையா கிட்ஸ் சேர்ந்து போனாங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ, கிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் அந்த மாரி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வீக் டேல போனனால பெருசா கூட்டமே இல்ல. ஸோ, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ, கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம். இன்னும் இப்ப ஷாப்பிங் தான் ஃபுல்லா பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டெய்லரிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ, அந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் பார்த்துட்டுருந்தேன். ஸோ, கிட்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாரி இருக்கும். நானும் நடுவுல இப்படி ஷாப்பிங் பண்ண மாரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது ப்ரூக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு.